ராமநாதபுரம் மாவட்ட மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகரில் வீடுகளை முழுமையாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இவர்களின் நிலை குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா? லவண்யா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட அந்த ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழையினுடைய பாதிப்பு மழை பெய்திருந்தது. நேற்று கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வளவு அளவுக்கு 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையினுடைய பாதிப்பு இருந்தது. பாம்பன், தங்கச்சி மடம் பகுதிகளும் முறையே 22, 32 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பாதிப்பு. இந்த பகுதி என்பது ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய அந்த மண்டபம் முகாம் பகுதி. இந்த முகாம் பகுதியிலும் நேற்று 21 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. இந்த இடம் மண்டபம் முகாம் பகுதி மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு கலைஞர் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. முழுக்க வீட்டடி மனை பிளாட் நிலங்கள் இவை. இந்த பகுதியில் நேற்று மதியம் பெய்த அந்த கனமழையினுடைய வெள்ள நீர் என்பது முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. நம்ம இங்க நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவங்க இந்த ஒரு 10-20க்கு மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வெளியேற முடியாத அளவுக்கான பாதிப்பு இருக்குது. நம்மளாலேயே இந்த முழங்கால் அளவு, இந்த அளவுக்கு மேல தண்ணியை தாண்டி போக முடியல. அதுக்கு மேல சகதி இருக்குது. அவங்களால படியை விட்டு கீழே இறங்கி வர முடியல. மார்பு அளவுக்கு தண்ணி இருக்குன்றாங்க. ஆனா எவ்வளவு தூரம் தண்ணி இருக்காங்க? இல்ல நீங்க வெளியே வர முடியாதா? எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்படி அங்க பாருங்க, அந்த வீட்டுல இடுப்புக்கு மேல மார்பு அளவுக்கு தண்ணி அந்த இடத்துல வரக்கூடிய நிலை இருக்கனால அவங்களால வெளியேற முடியல. நேற்று மதியத்துல இருந்து வீட்டுக்குள்ள குழந்தைங்க, பெண்கள், வயதானவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல பாருங்க, அந்த வீட்லயும் ஒரு செங்கல் வீட்லயும் மொட்டை மாடியில் நின்று அந்த பெண்கள் 4 மாணவிகள் இருக்குதா சொல்றாங்க. அந்த வீட்டுல அவங்களும் அவங்களுடைய பெற்றோரும் அந்த மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்க நிலையை பாக்குறோம். இந்த அளவுக்கு இதே மாதிரி ஒரு 20 வீடுகளுடைய நிலை அப்படிங்கிறது இங்க அப்படிதான் இருக்குது. அவங்களால வீட்டை விட்டே வெளியேற முடியல. நேற்று மதியத்திலிருந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காங்க. உணவுப் பொருட்களை வாங்க முடியல. இருக்கிறத வச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் இது ஒரு பள்ளமான பகுதி. இன்னும் சொல்ல போனா கடலோர பகுதி, அடர்த்தி குறைவான பகுதி, மழை தண்ணீர் எல்லாம் பெரும்பகுதி எல்லா பகுதிகளிலும் வடிஞ்சிருக்கக்கூடியதை நம்ம காலிலிருந்து தொடர்ச்சியா நேரில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது பள்ளமான பகுதிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, தண்ணி வெளியேறதுக்கான வடிகால் வசதி இந்த பகுதியில் இல்லைங்கிற ஒரு புகாரையும் மக்கள் சொல்றாங்க. ஆனா எப்பவும் இந்த அளவுக்கு பாதிப்பு வருமா, இல்ல இப்பதான் வந்திருக்காங்க? உங்களுக்கு அதிகமான மழை, கடுமழை 10 வருஷம் பார்க்குறோம். இந்த வருஷம் இடுப்பளவு தண்ணி வந்தது பார்த்ததே இல்லை. இதுவரை பார்த்தது இல்லை. எவ்வளவு வீடுகளுக்குள்ள பாதிப்பு இருந்திருக்கும்? இப்ப என்ன மாதிரியான சிக்கல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? இங்கனக்குள்ள ஒரு 150 வீடு இருக்கு. 150 வீட்டுக்குள்ளேயும் ஆக்சுவலா ஃபுல்லா தண்ணி இடுப்பளவு போயிருச்சு. நேற்று நைட்லாம் பாத்திரம் பண்டம்லாம் தண்ணீர் மிதங்கி போயிருச்சு. இப்போ கொஞ்சம் லேசா வடிக்கிற மாதிரி இருக்கு. இது தாவான பகுதினால எங்களால வசிக்க முடியல. இது தாழ்வான பகுதின்றனால இவ்வளவு அளவுக்கான பாதிப்பு எப்பவும் இருந்தாலும் இந்த முறை நேற்று பெய்த அந்த 21 சென்டிமீட்டர் மழைங்கனால இவ்வளவு தூரத்துக்கு வெளியேற முடியாத அளவுக்கு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா நேற்று மாலையோட மழை இங்க பெய்யல, நின்றுக்கின்ற காரணத்தினாலதான் மேலதிகமாக இவங்க மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகளை சந்திக்காம ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இப்போதைக்கு இந்த இடத்துல தண்ணீர் வடிவதற்கான ஒரு சாத்தியங்கள் தெரியறதா அவர் சொல்றாரு. இருந்தாலும் இந்த வீடுகள், இந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்குது. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி வெற்றி.